எனக்கு தெரியாது நீங்க எந்தெந்த சூழ்நிலையில இருந்தாலும் இன்னைக்கு ஒன்று சொல்லிடுங்க, ஆண்டவரே you are in my tomorrows என்று சொல்லுங்க. ஏன்னா அந்த டுமாரோக்குள்ள தேவன் இருக்கிறார். அந்த டுமாரோக்குள்ள உன்னை கொண்டு போய் you are yet to see but he has already seen. எத்தனை பேருக்கு தெரியும் you are yet to see, நாம் இன்னும் பார்க்க போகிறோம், ஆனால் அவர் ஏற்கனவே பார்த்து விட்டார். வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இப்பொழுதே கட்டப்பட்டு விலகட்டும். ஆண்டவரே, எங்கள் செவிகள் மந்தமா இருந்தால் அந்த மந்த செவிகள் இன்றைக்கு திறக்கப்படட்டும். Lord, every ear be open and attentive. Lord, as you speak to us, because our prayers you have been attentive. எங்கள் ஜபத்துக்கு நீங்க அட்டென்ஷன் கொடுக்கிறதுனால ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கிறோம், நாங்கள் இதுவரைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இன்றைக்கு வருகிற வார்த்தைக்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. வந்த எந்த பிள்ளைகளும் இதை விட்டு விடாதபடிக்கு, வந்த எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே இதில் ஆண்டவரே தகப்பனே சோர்ந்து போகாதபடிக்கு ஆவியானவர் தாமே வழிநடத்தும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். In Jesus most precious name we ask. Amen, amen, amen. Let's all be seated in the attitude of prayer. The entire thing, நம்ம சபைக்கு வருவது இட்ஸ் ஒன் பேக்கேஜ். ஒருத்தர் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது I understood it's a package. You can't miss out on anything. It's a complete package. Worship, word, tithes, offering, your presence here, everything comes as a package. You cannot miss something and expect God to give you everything. So God is not a God of who is of favorites. God, ஆண்டவர்கிட்ட, நம்முடைய ஆண்டவர்கிட்ட பார்ஷாலிட்டி இல்லை, நம்முடைய ஆண்டவர்கிட்ட என்ன இல்லை, ஃபேவரட்டிசம் இல்லை. மனுஷர்களுக்கு தான் இருக்குது, சபையில் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது, எல்லா இடத்திலும் இருக்கிறது ஃபேவரட்டிசம். But God is a God who is an impartial God. நான் அறிந்த என் இயேசு, நான் வணங்குகிற என் தேவன் ஒரு பொழுதும் பட்சாபாதம் இல்லாதவர். இப்போ பட்சாபாதம் இல்லாதவராய் அவர் இருப்பதினாலே தான் நாம் இதுவரைக்கும் நிலைத்திருக்கிறோம். God is never he's never showed any favoritism. ஆனால் சிலருக்கு சொல்றார், என் கண்களிலே அவர்களுக்கு தயவு கிடைத்தது என்று சிலரை பார்த்து சொல்கிறார். ஏன் சொல்கிறார் என்றால் அவர்கள் அவருடைய தயவுக்காக காத்திருந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுக்கு காத்திருக்கிற மனுஷியாய் நீயும் நானும் காணப்பட வேண்டும். We need God's favor even to breathe. நாம் மூச்சு விடுவதற்கு கூட அவருடைய கிருபை தேவை. நான் நிறைய பார்த்திருக்கிறேன், நிறைய ஃபேவரிட்டிசமாய் போனவர்கள் இன்றைக்கு யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நினைத்து எடுத்து பார்த்தவர்கள் அவர்களுக்கே விரோதமாய் மாறிவிட்டார்கள். ஆகையினால தேவராஜ்யத்தில் ஒன்று மாத்திரம் கற்றுக்கொள்ளுங்கள், ஒன்று மாத்திரம் நாம் அறிய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஃபேவர் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் என்று சொல்லிவிடுங்கள். ஹல்லேலூயா. How many of you say, Lord, your favor is what I need? நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், he is very என்ன சொல்றார், என்னுடைய கண்களிலே இவனுக்கு தயவு, நீதிமானாய் அவனை கண்டார். God chooses people not based on what they do but on what they are. ஆண்டவர் நீ எப்படி என்ன செய்கிறாய் என்று வைத்தல்ல, பிரசங்கம் பண்ணுவதனாலே இவர்கள் எனக்கு ஃபேவரம் என்று சொல்வதில்லை. ஊழியம் செய்வதனாலே, கொடுப்பதினால மாத்திரம் நாம் என்ன ஆயிட முடியாது, அவருடைய பார்வைக்கு ஃபேவரபிளாய் மாற முடியாது. அவர் என்னை பார்த்து யூ ஆர் மை ஃபேவரேட் என்று சொல்ல முடியாது. அவர் என்னை பார்த்து நீ எனக்கு பிரியமானவள், பிரியமானவன் என்று சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு கண்டுபிடிக்க போகிறோம்.
ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு எனக்கு கரு போல எனக்கு என்ன அந்த பாட்டு பாருங்க, எவ்வளோ அழகாய் நேர்த்தியாய் கோர்க்கப்பட்ட ஒரு பாடல்கள். சும்மா வராது அந்த வரிகள். இன்னைக்கு வேணா அவங்களை பார்த்து உலகமே அவங்கள என்ன பண்ணலாம், மட்டமாய் பேசலாம். ஆனால் சில வரிகள் அவங்க வார்த்தை வாயில வந்திருக்குது என்று சொன்னால் அது அவங்களுடைய அனுபவம். அவருடைய அனுபவத்தை வைத்து பாடின பாடல்கள் எல்லாமே அபிஷேகம் நிறைந்தவர்களாக இருக்கிறது. ஆமென், ஆமென். ஐ பிலீவ் இங்கே இருக்கிற சில பேர் எழுதுங்க ரைட். உங்களுடைய ஆத்மாவிலிருந்து புறப்படுகிற ஆண்டவருடைய துதியை பாடல்களாக எழுதுங்க. ஐ வாண்ட் மெனி ஆஃப் யூ டு பி பிகம்ஸ் கம்போசர்ஸ். ஆமென் சொல்லல, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம். Acts chapter 6. அப்போஸ்தலர்கள் 6வது அதிகாரம். இங்கிலீஷ் Acts chapter 6 verse 2. அப்பொழுது 12 சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுதலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபை எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. 4ஆம் வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இங்கே நாம் பார்க்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு நான் உங்களையும் ஐ ரிக்வெஸ்ட் இன் கன்னட ஆல்சோ somebody. yes please. ನಾವಾದರೂ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ವಾಕ್ಯೋಪದೇಶವನ್ನು நாவாதரு. அங்கே இந்த ஊழியர்களின் ஒரு கூட்டம், இவர்கள் பல விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். they are doing many things. அவங்க எங்க இருக்கிறாங்க? பெருக்கிறதுலையும் அவங்க இருக்கிறாங்க, தொடக்கிறதுலையும் அவங்களே இருக்கிறாங்க, போய் பேசுறதுலையும் அவங்களே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் என்ன பண்றாங்க? they are busy. என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அநேக காரியங்களில் அவர்கள் என்னவா இருக்கிறார்கள்? they have become busy. so ஒரு காலம் கட்டம் வரும் பொழுது they realized. படிமா, கண்ணுதல் படிமா. ಆಗ 12 ಮಂದಿ ಅಪೊಸ್ತಲರು. ಆಗ ಯಾರು ಇವರು? 12 ಮಂದಿ ಅಪೊಸ್ತಲರು ಶಿಷ್ಯ ಮಂಡಳಿಯನ್ನು ಕೂಡಿಸಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯೋಪದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಉಪಚಾರ ಮಾಡುತ್ತಿರುವುದು. ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ದೇವರ ವಾಕ್ಯ ಉಪದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? உபச்சார. நாளை அபச்சார. கவனமா இருங்க. நிறைய நேரங்கள்ல இந்த கூடி நிறைய விஷயங்களை விட்டு எது இம்பார்ட்டன்ட் என்று தெரியாம, எது முக்கியம் என்று தெரியாம நிறைய கூட்டம் கூடுகிறது, நிறைய இடத்துக்கு போகிறது, நிறைய பிளான் பண்றது, இதுதான் அவங்களுக்கு பிரதானமாய் போய்விட்டு இருந்தது. they were more in hospitality. அதுதானே இங்கிலீஷ்ல, புரியுதா? ஹாஸ்பிட்டாலிட்டி அது வேற வார்த்தை, ஹாஸ்பிட்டல் இல்லை. ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருந்தால் ஹாஸ்பிட்டல் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எனிவே, ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படி என்றால் உபசரிப்பு. కన్నడದಲ್ಲಿ ಉಪಚಾರ, తెలుగులో ఉపచారులు. సో దే హ్యాడ్ a greater purpose to do. They had something to do, but they were doing something else that was not really what they were supposed to do. இந்த காலவேளையில் ஆண்டவர் உன்னையும் பார்த்து கேட்கிற ஒரு விஷயம், அநேக நேரங்களில் நம்ம செய்கிற காரியம் அது சரியா இருக்குதா, இது ப்ரொடக்டிவா இருக்குதா என்பதை நீயும் நானும் அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இங்க இந்த வார்த்தை வரும்பொழுது உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து வருகிறது. Don't think it is only for you and it is also for me, because it's a double-edged word. அப்போ இந்த வார்த்தையில நாம் பார்க்கிற ஒரு விஷயம், these people they became very busy. They became very busy. Today the word busy is everything. யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறார்கள்? but what are you busy on? பக்கத்துல கேளுங்க, போல்டா கேளுங்க. what are you busy on? எதில் நீ பிஸியா இருக்கிற?
எதில் நீ பிஸியாக இருக்கிற? ஹாஸ்பிட்டலில் பிஸியாக இருக்கிறேன், வேலையில் பிஸியாக இருக்கிறேன், அதை ஆண்டவர் கேட்கல. ஏன்னா அது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அங்கேருந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். அதை தாண்டி சில காரியங்களை தேவன் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஐயோ எப்படியாகலும் சண்டே வருகிறதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று அழுத சில பிள்ளைகளை எனக்கு தெரியும். ஆண்டவர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வாசலை திறந்து கொடுத்ததையும் நான் அறிவேன். அப்படிப்பட்ட வாசல்களை ஆண்டவர் சில பேருக்கெல்லாம் ஆண்டவர் சில காரியங்களை ஏன் கொடுக்கல தெரியுமா? நீ என்ன ஆயிடுவ, ரொம்ப வேற விஷயத்துல பிஸி ஆயிடுவ. அதனால தான் இன்றைக்கு ட்ரெயின் பண்ணி தான் சில காரியங்களை ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுப்பார். நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அப்படி டக்குன்னு கொடுக்கறது இல்லை. எனக்கும் சரி, நம்ம எல்லாருக்கும் சரி, ஆண்டவர் சில காரியங்களை நம்மளை தேர்ச்சி பெற்ற பின்பு நாம் சில காரியங்களை, ஏன் சில காரியங்கள் டிலே ஆகுது என்று ஒரு வேளை உனக்கு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குமானால், இன்றைக்கு ஆவியானவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிற காரியங்கள், you are in a training period. You need to be trained in order to receive what I want to give you. நான் கொடுக்கிறதை நீ பெற்றுக்கொள்ள அந்த தகுதியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ட்ரைனிங் ப்ராசஸை நீயும் நானும் விடக்கூடாது. ட்ரைனிங் ப்ராசஸ்ல வருகிற சத்தியம் வல்லமை உள்ளது. ட்ரைனிங் ப்ராசஸ்ல நீயும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் வணைந்து நடத்துகிற விதமே அசாத்தலா இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் எனக்கு அந்த ட்ரைனிங் வேண்டும் என்று பல தடவை நான் கேட்டதுண்டு. நான் சொல்லியிருக்கிறேன், அதனால தைரியமாக இங்கே சொல்லுகிறேன். ஆண்டவரே எதுவுமே எனக்கு சமயத்துக்கு முன்பாக கொடுத்து விடாதீங்க ஆண்டவரே. ஒரு ஜபம் செய்கிறான் பாருங்க, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில், don't give me more so that I may despise you. Don't give me less. அதிகமும் கொடுக்காதீங்க ஆண்டவரே, குறைவாயும் எனக்கு கொடுக்காதீங்க. ஏனென்றால் எடுத்தங்க நான் வாசிங்க, நான் இது எனக்கு முதல்ல நான் செய்த ஒரு ஜபம். அது இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தில் என் வாழ்க்கையில் அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஈவன் டுடே ஐ கேன் boldly say that this is the verse that is guiding me. எனக்கு அதிகமாயும் கொடுக்காதீங்க. வாசிங்கம்மா, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் சில நேரங்களில் வருகிற சில காரியங்களை உங்களுக்கு இங்க காண்பிக்க நான் விரும்புகிறேன். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து அப்ப பரிபூர்ணம் வரும் பொழுது சில காரியங்கள் நாம ட்ரெயின் ஆகிறதுக்கு முன்பாக, நாம சில காரியங்கள் ப்ராசஸ்க்கு முன்பாக சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து விட்டால் என்ன வந்து விடுமா? படிங்க. மறுதலிப்பு வந்துவிடும். You may reject, you may give up, you may lose that which is very very greater than what you have. மகா மேன்மையானதை நீ இழந்து போக கூடும், நீ மறுதலிக்க கூடும். இது எல்லாருக்கும் இருக்கிற பலவீனம் என்று ஆவியானவர் அறிந்ததினாலே தான் சில காரியங்களுக்கு அவர் பிரேக் போடுகிறார். ஆண்டவரே சில காரியங்கள் எனக்கு பிரேக் போட்டப்பட்டிருக்கிறது போல காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நான் உணர்கிறேன், நான் பரிபூர்ணம் அடைய முதலாவதாக ஆண்டவரே தகப்பனே, அதனாலே எனக்கு மறுதலிப்பு வந்து விடக்கூடாது ஆண்டவரே. யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்? சில நேரங்களில் அதிகமான காரியங்கள் நீங்கள் நிறைய பாருங்க, நான் நிறைய நினைப்பேன் சக்சஸ் தாங்க சில நேரங்களில் நம்மளுடைய உண்மையான மனுஷனை வெளிப்படுத்துகிறது. கஷ்டம் அல்ல. It's not about difficulties. It's times when you are happy. It's times when you are abundant. It's times when everything is going good. அந்த நேரங்களில் தான் the true test for character is. எப்போ ட்ரூ டெஸ்ட் வருது தெரியுமா? எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது தான் ட்ரூ டெஸ்ட். எல்லாம் நான் நல்லா இருக்கும் பொழுது என்னுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? இவன் சொல்றான், எனக்கு ரொம்ப இவன் ஞானி, இவன் அழகாய் சொல்லுகிறான் பாருங்க. ಇದಕ್ಕೆ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಅಂತಾನೆ ಹೆಸರು ಅಲ್ವಾ? ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು, ಪ್ರಾವರ್ಬ್ಸ್ చదవండి. ఆహా, ఇదేమి తెలుగులో వేరే విధంగా ఉంది. ఎక్కువ అయిన ఎడల నేను కడుపు నిండిన వాడినై నిన్ను విసర్జించి. ఆహా, ఏమవుతుంది తెలిసిన? వాట్ హ్యాపెన్స్ when it is full? What happens when everything is okay? What should not happen that happens? எது நடக்க கூடாதோ நான் நிறைய பார்த்து தான் சொல்லுகிறேன். நிறைய விஷயங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் டீச் பண்ண விஷயங்களை நான் சொல்லுகிறேன். ப்ராசஸ் இல்லாமல், பெயின் இல்லாமல். பாருங்க, சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் பாடு, சரீரத்துக்கு அப்புறம் பாடுகள் இல்லை.
பெயின் இல்லை. ஆனால் அந்த பெயினில் ஒரு ப்ராசஸை தேவன் வைத்திருப்பார் என்றால் அது நல்லது என்று சொல்ல நமக்கு கிருபை வேண்டும். ஆண்டவரே, there is this pain too is a process of what you are training me of. ஆமென். இந்த பாதையில் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்? சில காரியங்களை நீங்க சொல்லுங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே தகப்பனே, எவ்வளோ அழகாய் சொல்லுகிறான் பாருங்க. அவன்கிட்ட இல்லாதது இல்லை, எல்லாம் இருந்தது. பட் he understood one thing. He understood, he saw, எல்லாவற்றையும் பார்த்தான். இந்த பரிபூர்ணம் அடைந்தவர்களை ஒரு பக்கம் வைத்து பார்த்தான். அதுதான் நாம் 2 நாளாகமம் 25 வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு தொடர்ச்சியாய் வாசிங்க. 25:14 ವಾಸಿಮಾ. ಅಮಚ್ಯನು ಏದೋಮೆನರ ಸೋಲಿಸಿ ಮನೆಗೆ ಬಂದ ಮೇಲೆ இந்த அமத்சியா என்ன பண்ணினான்? யார் அமத்சியா என்றால் தேவனுடைய வல்லமை என்ற அர்த்தம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த நேம் அமத்சியா? தேவனுடைய God's power or God's strength is the name, is the meaning of that name. So இவன் நம்ம கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கவனித்தோம். என்ன கவனித்தோம்? அவனுக்கு ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி வந்து சொன்னான், அந்த ஊழியக்காரன் வந்து சொன்னான். அதை கூட கொஞ்சம் வாசிச்சிடுங்க. அமேசியா ஏதேமியரை முறியடித்து சேயீர் புத்திரின் தன்னோடு கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமர்சியா திருப்பிவிடப்பட்ட யுத்த புருஷர் சமாரியா துவங்கி பெத்தரம் மட்டுமுள்ள யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளில் 3000 பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள். பார்க்கிறோம் 1,00,000 பேரை. ஆல்ரெடி இங்கே சில லட்சங்கள் இருக்கிறார்கள். இந்த 1,00,000 பேரை காசு கொடுத்தவன் என்ன செய்யறான்? யுத்தத்துக்கென்று வாங்கிக் கொள்கிறான். He buys people to fight for him. ஆனா அந்த ஊழியக்காரன் வந்து சொல்றான், இந்த ஜனங்களோடு தேவன் இருக்கிறார். நீ போகிற இந்த ஜனங்களோடு யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். அது இல்லை உன்னுடைய சோர்ஸ் ஆஃப் பவர். தட் இஸ் நாட் வேர் த விக்டரி இஸ் கோயிங் டு கம். அங்கேருந்து என்ன வராது? இந்த 1,00,000 பேரை நீ பணம் கொடுத்து செலவழித்து வேஸ்ட். சில நேரங்களில் நான் மறுபடியும் சொல்கிறேன், சில காரியங்களை. அதனால்தான் ஏசாயா 55 நிறைய வசனங்கள் வருது இன்னைக்கு. ஐ டோன்ட் எஸ்பெஷலி டூ தட் இன் மை ப்ரீச்சிங் பிகாஸ் இட்ஸ் எல்லா சாராம்சத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் இன்றைக்கு நான் சொல்கிறேன். 55 பாருங்க, ஏசாயா 55:55. அப்போ இவன் என்ன செய்யறான்? he gathers people. நிறைய 1,00,000 பேரை என்ன பண்றான்? நிறைய பேரை கேதர் பண்ணி அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை இவனுடைய சேனையோடு அவங்கள ஒரு ட்ரெயின்டு பீப்புளை he gathers them. பட் இந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றான், they are not to be a part of. அது படிங்கம்மா. அவர்கள் என்ன ஆகக்கூடாது? வாசிங்க 2 நாளாகவும் 25:7. But a man of God come to him and said, These troops from Israel must not march with you. தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து ராஜாவே இஸ்ரவேலின் சேனை. அவன் சொல்றான், நீங்க என்ன பண்ண கூடாது? you are not going to, these people are not going to bring victory for you. இந்த 1,00,000 பேரை நீ செலவழிச்சது, நீ கொடுத்தது எல்லாமே என்னதான்? வேஸ்ட் தான். எல்லாமே என்னதான்? வேஸ்ட் தான். பெரிய வேஸ்ட், அது பெரிய லாஸ். அது நீங்க நினைக்கலாம் சில நேரங்களில் taking a wrong route can cause you lot of losses. Taking a wrong route. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, wrong route சொல்லுங்க, பரவாயில்ல. இன்னைக்கு கர்த்தருடைய சபையில சொல்லலைன்னா வேற எங்க சொல்ல போறோம்? ஆண்டோட சமூகத்தில் சொன்னாதான் ராங் ரூட் ரைட் ரூட்டா மாறும். ரைட் ரூட்டாய் மாறணும்னா ஆண்டோட சமூகத்தில் எது ராங் எது ரைட் என்று அவர் பிரித்து கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளணும். இயேசுவின் நாமத்தினால சபையில வேற எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்றேன், அப்பம் இல்லாததுக்கு எங்கேயும் அது, ஏனென்றால் அது உன்னுடைய அப்பம் இல்லை. வேற எங்க வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் கர்த்தர் உனக்கென்று பேசுவது உன்னுடைய சபையில உன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய்த்தான். இது நான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல பெற்றுக்கொண்ட சத்தியத்தை தான் நான் சொல்லுகிறேன். God will not speak everywhere and anywhere. ஆண்டவர் எல்லா இடங்களிலும் செய்ய மாட்டார். உனக்கென்று வைத்த உன்னுடைய ஊழியர்களை வைத்து கர்த்தர் பேச போதுமானவராக இருக்கிறார். நிறைய நான் பார்த்திருக்கிறேன். நிறைய இடங்களில் அப்படி நடக்கும் பொழுது மறுபடியும் அவர்கள் வந்து சேர்கிற ஒரு இடம் இருக்கும். அது அவர்களுக்கென்று தேவன் வைத்த ஒரு இடமாய் தான் இருக்கும். அப்ப பாருங்க, இங்கே அவன் என்ன செய்யறான்? இந்த ஊழியக்காரன் வந்து சொல்றான், தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் என்ன இல்லை, they are not
they are not meant for this. அவர்கள் இதற்காக they are not meant to be with you. They are not meant to bring any victory. You are not going to see any victory through them. அதை அவன் சொல்லும் பொழுது நிறைய ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருந்தான், இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான், நிறைய காரியங்கள் அங்கே செய்து முடித்து விட்டு இருந்தான். லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் had already gone into it. Lot of time has already gone into it. நிறைய டைம் அதில் போயிடுச்சு, நிறைய பணம் அதில் போயிடுச்சு, நிறைய செலவுகள் அதில் ஆயிடுச்சு, நிறைய எமோஷன்ஸ் அதில் போயிடுச்சு, எல்லாமே நிறைய 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 அங்கே போய்விட்டது. ஆனாலும் இந்த தேவ மனுஷன் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்தான், பயமா இருந்தது அவனுக்கு. அதனால அவன் என்ன சொன்னாலும் செய்ய அப்போ ரெடியா இருந்தான். சம்டைம்ஸ் நான் சொல்றேன், எவ்வளோ லாஸ் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் அதை மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லுகிற ஒரு மனப்பான்மை அவனிடத்துல காணப்பட்டது. அவனிடத்துல என்ன காணப்பட்டது? he was willingly wanting to give up. You may have to give up some things, but today make up your mind. Lord, I am here to make up. Everything is not meant for us. எல்லாமே நமக்குரியதல்ல. எத்தனை பேர் எல்லாமே நமக்குரியதல்ல, எல்லாமே நமக்குரியது அல்லங்க. சில நேரங்களில் பார்க்கறதெல்லாம் நமக்குரியது என்று நாம் தப்பு கணக்கு போட்டு விடுகிறோம். இதுதான் ட்ரைனிங்ல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ட்ரைனிங் இல்லாத பொழுது நம்ம எல்லாமே எல்லாமே எனக்குரியது என்று சொல்லி நிறைய நேரத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம், we lose many things because we do not know it was not meant for us. அப்போ இங்க இவன் இப்படியெல்லாம் செய்தவன். தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை, 14வது வசனம். அமர்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து என்ன செய்தான் பாருங்க. ஆண்டவர் என்ன செய்தார், அந்த இருக்கிற அந்த ஜனத்தை வைத்து. அப்போ அவன் அந்த வார்த்தையை கேட்டான். கேட்டு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் எப்படி மாறிவிட்டான். எங்கே மாற்றம் வந்தது, எங்கே விழுந்து போகிறோம்? which is the place that we fall. எந்த இடத்துல விழுந்து போகிறோம்? யாருக்கு கேட்க சித்தமா இருக்குது? ஆண்டவரே நான் கேட்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. எங்க ஆண்டவரே, where is that I am making mistake? எந்த இடத்துல எனக்கு மிஸ்டேக், எந்த இடத்துல எனக்கு மிஸ்டேக் ஆச்சு? 12ல இருந்து வாசிங்க. யூதா புத்திரர் 10,000 பேரை உயிரோடு பிடித்து ஒரு கண்மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லோரும் நெருக்கே போகத்தக்கதாய் அந்த கண்மலையில் இருந்து கீழே தள்ளிவிட்டார்கள். தன்னுடனே கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமர்சியா திருப்பிவிடப்பட்ட யுத்த புருஷர் சமாரியா துவங்கி பெத்ரோம் மட்டுமுள்ள யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளில் 3000 பேரை வெட்டி என்ன பண்ணினான்? எல்லாவற்றையும் ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா இந்த ஊழியக்காரன் வந்து ஒரு வார்த்தை சொன்னதுனால இங்க 10வது வசனம் இங்கிலீஷ்ல அழகா சொல்லுது. So Amaziah dismissed the troops who had come to him from Ephraim and sent them home. இந்த 10வது வசனம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது. He dismissed, I like the word, he dismissed. என்ன பண்ணான்? சில நேரங்கள் என்ன பண்ணா, நல்ல ஒரு காரியத்தை பண்ணா, டிஸ்மிஸ் பண்ணிட்டான். வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்ல அவனுக்கு துணிவு இருந்தது, அவனுக்கு தைரியம் இருந்தது. He dismissed, that's what it says in English, right? He dismissed, yes. So Amaziah dismissed the troops. So Amaziah, what he did? He dismissed the troops, but who had come to him, he brought them, he wanted them, he called them. அப்படிப்பட்டவர்களை அழைத்தவர்களை அவன் என்ன பண்ணினா, டிஸ்மிஸ் பண்ண அவனுக்கு தைரியம் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல நீங்க வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? 14ஆம் வசனத்தை பாருங்க. அமர்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து. What happened? என்ன ஆயிடுச்சு? டிஸ்மிஸ் பண்ண தெரிந்த அவனுக்கு, விழத்தள்ள தெரிந்த அவனுக்கு வெற்றி வந்த போது, சில காரியங்கள் நல்லா நடந்த பொழுது, சில காரியங்கள் அவனுக்கு நேர்த்தியாய் நடந்த பொழுதுதான் டெஸ்ட் இருக்கிறது என்று சொன்னேன் பாருங்க. இந்த இடத்துல அவன் என்ன செய்தான்? அவனுக்கு வந்த எங்கிருந்து அவனுக்கு வந்தது சகாயம் என்று மறந்து போனான். This morning I am reminding you, don't give up your source of power. Don't give up. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வருகிற தேவனுடைய வல்லமை எங்கேருந்து வருகிறது என்ற சோர்ஸை, அந்த பவரை விட்டு விடாதீங்க, விட்டு விடாதீங்க. ஒரு சின்ன பையன் he was இந்த இது விட்டுட்டு இருந்தான், பட்டம் என்ன விட்டுட்டு இருந்தான்? கைட். அது நூலை வச்சு தூரமாக மேலே 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 போயிடுச்சு. பக்கத்தில் அவங்க அப்பா இருக்கிறாரு, he was guiding. அது என்ன ஆயிடுச்சு? மேலே போயிடுச்சு. ஆனால் இவனுக்கு என்னன்னா போயின்னே இருக்குது. அது என்ன, அது அங்கங்கே ஸ்டக் ஆகுது.
அப்போ இவன் என்ன நினைச்சான், இந்த சின்ன குழந்தை என்ன நினைச்சானா, இந்த சின்ன பையன் அந்த நூல் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, இது பறக்க மாட்டேங்குது. இந்த நூல் தான் என்ன பண்ணுது, இதை புல் பண்ணி என்ன பண்ணுது, கீழே போடுது. அதனால இந்த நூலை என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிட்டா அது பாட்டுக்கு என்ன பண்ணும், அந்த ஸ்ட்ரிங் இல்லாமல் அது பாட்டுக்கு நல்லா பறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நூல் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கடி அதை இழுக்கிறோம். அதனால இட்ஸ் நாட் ஏபிள் டு கோ ஃபர்தர் அப். ஸோ லெட் மீ கட் த ஸ்ட்ரிங் அப்படின்னு அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணிட்டான், கட் பண்ணிட்டான். கட் பண்ண உடனே தப்புன்னு போய் எங்கேயோ போய் ஏதோ ஒரு முள்ளில் என்ன ஆயிடுச்சு, அது விழுந்து போயிடுச்சு. இதனால கற்றுக்கொண்ட ஒரு சத்தியம் என்ன தெரியுமா, சில நேரங்களில் ஆண்டவரே இந்த ஸ்ட்ரிங்ஸ் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, சரியான இடத்துல இந்த ஸ்ட்ரிங்ஸு ஆண்டவரே உம்முடைய கரத்திலும் நீர் வைத்த ஊழியக்காரர்களிடத்திலும் எனக்கு அந்த ஸ்ட்ரிங் இருப்பது நல்லது ஆண்டவரே. இந்த ஸ்ட்ரிங் இருப்பதினால தான், இந்த சில ப்ராசஸ் இருப்பதினால தான், சில டெஸ்ட் இருப்பதினால தான், சில காரியங்கள் எனக்கு மாறி மாறி வருவதனால தான் ஆண்டவரே இந்த ஸ்ட்ரிங் இன்னும் உம்முடைய கையில் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் இந்த நூலை நீங்கள் பிடித்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நூல் மாத்திரம் கட் பண்ணாதபடிக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏனென்றால் அந்த நூல் தான் இந்த இடத்துல இங்கே வந்தது. யார் தெரியுமா, அந்த நூல் போல தான் அந்த ஊழியக்காரன் என்ன போல, he was guiding him. ஆக்சுவலி அந்த கைட்டை கைட் பண்ணது எது, அந்த கையில் இருந்த அந்த நூல் தான். அந்த நூல் தான் என்ன பண்ணுச்சு, சரியான இடத்துல அந்த ஊழியக்காரன் வந்து சரியான ஆலோசனை கொடுக்குறான். அவங்களோட போயிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியாது. மேபி அவங்க பணத்துக்காக வந்தவர்களாக இருந்திருக்கலாம். மேபி அவங்க ட்ரைனிங் இருந்தாலும் கூட அங்கே வந்து அவங்க பெரிய என்னவா இருக்கலாம். அவங்க they would have become a burden more than a blessing. Sometimes ஆண்டவர், why God removes people in our lives. ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில இருந்து சில பேரை ஏன் எடுக்கிறார். ஐயோ இன்னைக்கு வர இந்த சத்தியத்தை பிடிச்சுக்கோங்க. They can become more a burden than a blessing. அவர்கள் ஆசீர்வாதமாய் இராமல் பாரமாய் போகக்கூடும். ஆகையினால் தான் சில பேரை ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம வாழ்க்கையில இருந்து என்ன பண்ணுகிறார், நீக்கி போடுகிறார். அப்படிதான் நடந்தது இவனுக்கு. They would have become a burden, not a blessing. நாம நினைக்கிறோம் they may be a blessing. They would have அமைதியா நினைத்தா இவங்க blessing நினைத்தான். அப்பா 1,00,000 பேரை நான் சம்பாதிச்சேன், எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு, ஒரே பலம் வந்தது போல இருந்துச்சு. ஆனா they might have been a burden. அதனால இங்கே அந்த நூல் மாதிரி கைட் பண்ணுகிற ஒரு நூலை போல அந்த ஊழியக்காரன் அவங்க மத்தியில் நின்றான். ஆனால் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அவனுக்கு என்ன வந்து விட்டு தெரியுமா, அந்த நூலை கட் பண்ணிட்டான். என்ன ஆயிடுச்சு, எப்போ சக்ஸஸ் வந்துடுச்சோ, எப்போ அவனுக்கு சில காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சோ, எப்போ இனிமே அவனுக்கு என்ன தெரியுமா, இப்போ இந்த ஊழியக்காரன் எப்படி தெரியுறான், அவனுக்கு வேண்டாதவனை போல தெரியும். இப்போ உதவாத நூலை போல அவனுக்கு தோன்றுகிறது. அதனால என்ன சொல்றான் பாருங்க, சேயீர் புத்திரர் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அமஸ்யாவின் மேல் கோபம் கொண்டவராகி, அப்பொழுது கணுதல் ஓதி, ஆக யெகோவனு ಬಹಳವಾಗಿ கோபಗೊಂಡು ஆண்டவருடைய கோபத்துக்கு பாத்திரமாய் மாறிட்டான். ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆண்டவரை தேடாமல் போன ஒரு நிலைமை. அப்ப ஆண்டவருடைய கோபம் அவன் மேல வந்ததினாலே ஆண்டவர் உடனே அழிக்கல. என்ன செய்தார், ಅವನ ಬಳಿಗೆ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕಳುಹಿಸಿ மறுபடியும் அதே நூலை அனுப்புறாரு. மறுபடியும் என்ன வருது, அதே ஸ்ட்ரிங் அவங்க கிட்ட வருது. முதல்ல வந்த பொழுது அவனுக்கு என்ன இருந்தது, கேட்க நல்லா இருந்தது. இப்ப 2வது முறை வரும் பொழுது என்ன சொல்றான் பாருங்க, ಅರಸನು ನಿನ್ನನ್ನು ರಾಜಮಂತ್ರಿಯನ್ನಾಗಿ ನೇಮಿಸಿದ್ದೇವೋ ಸುಮ್ಮನಿರು. நீ என்ன பண்ண, நீ சும்மா இரு, நீ என்ன பண்ணாத. உன்னை யார் நியமித்தது, உன்னை என்னவாய் நியமித்தது, ராஜாவாய் நியமித்தது யாரு, எனக்கு ஆலோசனை சொல்ல உனக்கு என்ன தைரியம். பாத்தீங்களா, நூலை கட் பண்ணக்கூடாது. That's what happens when you are not trained, when you don't go through the process. அவன் ப்ராசஸ்ல போகாம சக்சஸை பார்த்ததினால ஆண்டவரை மறுதலித்தான். அதுதான் அந்த நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிற வார்த்தை. பரிபூர்ணம் வந்ததினால என்ன பண்ணிட்டான், என்ன சொல்றான், ஆண்டவரே இப்படிப்பட்ட ட்ரைனிங் இல்லாம எனக்கு எதுவும் கொடுக்காதீங்க ஆண்டவரே, என்ன கொடுக்காதீங்க. இப்ப நீதிமொழிகள் 30க்கு வாங்க. 39 ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿದವನಾದರೆ ನಾನು ரொம்ப என்ன ஆயிட்டேன்டா. ஐயோ கேளுங்க, இன்னைக்கு வர சத்தியம் எல்லாருக்கும் தான், எனக்கும் சேர்ந்து தான் வருது. அப்போ என்ன சொல்லப்படுகிறது, ಹಾಗಾಗದೆ
ஆகதே. ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿದವನಾದರೆ நான் ரொம்ப என்ன ஆயிட்டேன், இதுதான் கரெக்ட். பரிபூர்ணம் என்பதை விட ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿದವನ அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடு ஆயிட்டேன்னா, நான் நல்லா ஆயிட்டேன்னா, இந்த அமித்ஷாக்கு வருகிற சோதனை எனக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால இவன் எச்சரிக்கையாய் ஒரு ஜெபத்தை செய்கிறான். ஆண்டவரே, let me not become over content, let me not become over confident. நான் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா வந்து விட விரும்பவில்லை. இன்னைக்கு சொல்லணும் தேவ பிள்ளை, நீ ட்ரைனிங்ல இருக்கிற, ஆண்டவரே எந்த நாளிலும் நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், இங்கே இருக்கிற இதே நிலைமையில தான் எவ்வளவு உயர் வந்தாலும் இருக்கணும் என்பதற்காக இந்த ஜெபத்தை நாள்தோறும் செய்கிறேன், இன்றைக்கும் செய்வேன், நான் மரிக்கிற வரைக்கும் செய்வேன். ஹல்லேலூயா. எந்த புகழ்ச்சியும் it will not take me by surprise, or I will not be carried away by any kind of flattery. Should not be. அப்போ இவன் சொல்றான், இவனுக்கு என்ன ஆகிவிட்டது பாருங்க. அதுக்கு தான் அந்த வசனம் பாருங்க அழகா சொல்லுது, நான் பரிபூரண அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடி என்ன வந்துவிடும், கர்த்தர் யார் என்று சொல்லுகிற துணிகரம் சக்சஸ்னாலே வந்து விட்டால் அதனாலே வருகிற சக்சஸ் இஸ் வெஸ்ட். ஆண்டவர் இல்லாம வருகிற எந்த ஆசீர்வாதமும் நிரந்தரம் அல்லங்க. ஆண்டவர் இல்லாம வருகிற எந்த காரியம், தேவ பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இல்லாம வருகிற எந்த உறவும் ஆசீர்வாதமான அல்ல. ஆண்டவர் இல்லாம வருகிற எந்த நட்பும் ஆசீர்வாதமானது அல்ல. ஆண்டவர் இல்லாம வருகிற எந்த விதமான ஐஸ்வர்யமும் நிரந்தரமானது அல்ல. இன்னைக்கு நீங்க நானும் சொல்ல போறோம், ஆண்டவரே அப்பா நீங்க இல்லாம எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. அது எப்படிப்பட்ட உறவா இருந்தாலும் ஆண்டவரே, அந்த உறவுக்கு நான் தான் ஆண்டவரே பொறுப்பு. அந்த உறவையும் ஆண்டவர் உம்முடைய உறவுக்குள்ள கொண்டு வர நான் பிரயாசப்படுவேன் ஆண்டவரே. ஆனால் அந்த உறவு மாத்திரம் என்னை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்குமானால் அப்படிப்பட்ட உறவு எனக்கு பெரிதல்ல ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இயேசுவின் நாமத்தினால்? ஏன்னா சில உறவுகளால நமக்கு தொந்தரவு வரும். ஆனா ஆண்டவரால வந்த எந்த உறவு, நான் சொல்ல கூட பிறந்தவர்கள் கூட சில நேரங்களில் மாறித்தானே போகிறார்கள். ஆனால் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே இவர்களை உம்முடைய பிள்ளையா நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே, அவர்கள் எனக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் வையுங்க ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க. உங்கள் கூட பிறந்தவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலைன்னா யார் ஜெபிப்பா? உங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் ஏறெடுக்கலைன்னா யார் ஏறெடுப்பா? ஏறெடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உறவை உம்முடைய உறவாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உறவை ஆண்டவரே நான் பிறந்ததுனால இந்த உறவு உம்முடைய உறவாய் எனக்கு மாற்றி கொடுக்கப்படட்டும் என்று சொல்லி பாருங்க. அந்த உறவிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்னவாயிற்று பாருங்க இங்கே, என்ன சொல்றான் தொடர்ந்து அந்த முழு வசனத்தையும் வாசி. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி. என்ன சொல்றான்? ரெண்டும் வேண்டாம் ஆண்டவரே, நான் தரித்திரம் அடைகிறதுனால. நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது இந்த ஜெபம் எனக்கு ஆண்டவர் ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு எப்பவுமே அப்பப்போத்துக்கு என்ன வேணுமோ அதுதான் வரும். அப்போதைக்கு இன்னைக்கு என்ன பிரசங்கமோ அது இப்போதான் கொடுப்பார். இது முதல்ல நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே அதிகமாய் வந்து நான் ஞானமாய் போய் என்னுடைய ஞானத்தில் பேசி என்னுடைய புத்தியில் பேசி ஆண்டவரே நானும் விழுந்து மற்றவர்களும் விழுவு தாக்குவதை பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு அன்றன்றைக்கு நான் என்ன செய்யணுமோ அது எனக்கு கொடுத்தா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலும் சரி எல்லாவற்றிலும் சரி, காட் வில் கிவ் வாட் யூ ரிக்வயர். எந்த தேவைக்கு என்ன தேவையோ அது அந்த நேரத்திற்கு நேர்த்தியாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், ட்ரஸ்ட் ஹிம், ஹி வில் கிவ் யூ அட் த ரைட் டைம் அட் த ரைட் திங் at the right time. ஆமென். அந்த நேரத்துக்கு தேவையானதை அழகாய் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒன் மோர் திங் ஆல்சோ அதை சேர்ந்து ஜெபித்தான். என்ன ஜெபித்தான் தெரியுமா? ஆண்டவரே நான் தரித்திரனாய் மாத்திரம், வார்த்தையில் தரித்திரனாய் மாத்திரம் நான் ஆகக்கூடாது. அதனால என்ன பண்ணிடுவேன், நான் திருடி. அதனால தான் நான் யாரையும் ஐ டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எனி திங் தட் ஐ ஹியர். ஐ ஒன்லி வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் ஹிம். அதனால தான் நான் சொல்கிறேன், டோன்ட் ஃபர்கெட் த சோர்ஸ். டோன்ட் ஃபர்கெட் த source. சொல்லுங்க, don't give up your source of power. I would say don't give up the power. So acts அதெல்லாம் acts 6:24 இப்பதான் நம்ம போக போறோம். அப்போ இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இந்த அமித்ஷா போல சக்சஸ் வந்த பிறகு அவர்கள் விழுந்து விடாதபடிக்கு இவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். they were busy in many things. They realized, சார் நீங்கள் நிறைய காரியத்தில் நம்ம பிஸியாக இருந்தால் ஒரு காரியத்தை இழந்து போவோம், அது ஜெப வாழ்க்கை. நிறைய காரியங்களை நம்ம பிஸியாக இருந்தால் ஒன்று இழந்து போயிடுவோம், ஆண்டவரோடு கூட இருக்கிற தொடர்பு. We will become disconnected. That's what I am telling you this morning. Don't become too busy with people. This is for me as well.
ஜனங்களோடு மனுஷர்களோடு என்ன ஆகிடாத. உன் வேலைக்கு அப்பாற்பட்டு, உன் வேலைக்கு கர்த்தர் கொடுத்த நேரம் இன்னைக்கு எல்லாம் விழுந்துட்டே இருக்குது, பரவாயில்ல. வேலைக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் கம்மிங் நியர் யுவர் ஜாப். அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, என் வேலையே தான் எனக்கு ஃபுல்லாக இருக்குதே. ஏன் தெரியுமா இருக்குது? நீ அதை ஜபத்தோடு செய்யலை. சில காரியங்களை நீ அது எதை உன் இடத்துலேருந்து எது வஞ்சிக்குதுன்னு நீ இன்னும் புரிஞ்சுக்கல. இங்கே வசனம் அழகாய் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. அவர்கள் என்ன செய்தார்களாம்? நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இடைவிடாமல், வித்தவுட் சீசிங். நாங்கள் சில காரியங்களை செய்யணும்னா சில காரியங்களை நாங்கள் விடணும், சில காரியங்களை நாங்கள் ஒதுக்கணும், சில காரியங்களை நாங்கள் என்ன பண்ணோம், தீர்மானிக்கணும். இவர்களுக்கு இருந்த, ஐ எம் டெல்லிங் யூ, they were wasting God's power. You can waste God's power that's been given to you. உனக்கு கொடுக்கப்பட்ட தேவ வல்லமையை நீ என்ன பண்ணலாம்? வேஸ்ட் ஆக்கி விட முடியும். But by being busy with people, by being busy with things that is not what you are meant to be doing. சில பேர் பாருங்க, யாரோ என்னமோ பிரச்சனை இருப்பாங்க, இவங்க சொல்லி என்ன பண்ணுவாங்க, இவங்களும் ஒரு பங்கை, ஆண்டவரே எனக்கு அல்லாததை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு அல்லாததை சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு அல்லாததை செய்யாதபடிக்கு, not but that is which is not meant for me, I am not going to barge in, God. I am not going to barge in. சில பேருக்கு அந்த barge in பண்ணுவாங்க. எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாங்க? they will barge in. not required. ஆண்டவரே, I am becoming too busy. எங்கேயோ நீயும் நானும் இந்த இடத்துல கொஞ்சம் நிதானித்து வேண்டும். எங்கேயோ நான் ரொம்ப பிஸி ஆகிட்டு இருக்கிறேன். இவர்கள் நிதானித்து அறிந்தார்கள், இந்த அப்போஸ்தலர்கள். நான் எங்கேயோ பிஸி ஆகிட்டேன் ஆண்டவரே, இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன், சரி பண்ணி கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இடைவிடாமல் தரித்திருக்கணும். எங்களுக்கு we have something else to do, we have something important to do, we have something to do that which demands our time, which demands our commitment. இன்னைக்கு சொல்லுங்க, I am going to put my entire heart into something that demands my attention, Lord. என் கையில் கொடுக்கப்பட்டதுக்கு அதிக நேரத்தை நான் கொடுப்பேன். ஐ எம் நாட் டெல்லிங் நம்ம இங்கே போகக்கூடாதா, இங்கே வரக்கூடாதா, அதெல்லாம் எனக்கு சில்லியான கொஸ்டினாக கேட்கக்கூடாது. ஆனால் உனக்கும் எனக்கும் சரியாக தெரியும் நம்ம எதில் பிஸியாக இருக்கிறோன்னு. இல்லைன்றால் ஆவியானவர் வார்த்தையை கொடுக்க மாட்டார். நான் சொன்னது போல் அந்த நேரத்துக்கு வருகிற வார்த்தை இது எனக்கும் சரி, நமக்கு எல்லாருக்கும் சரி. Nobody is so busy that they don't have time for God. ஆண்டவருக்கு நேரம் இல்லாத ஒரு மனுஷனும். ஏன் தெரியுமா? சில நேரங்களை நம்ம எங்கே செலவழிக்கணும் என்று மறந்து போகிறோம். இந்த அமத்சியா ராஜாவுக்கு வந்த சோதனை அதுதான். நல்ல வந்த பொழுது அவன் என்ன பண்ணிட்ட, எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்காமல் போயிட்டான், எங்கே அவன் காணப்படணுமோ அங்கே காணப்படாமல் போயிட்டான். இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த ஊழியக்காரனை வரவழைத்திருக்க வேண்டும். ஐயா, நீங்க அன்னைக்கு கொடுத்த இந்த ஆலோசனை நிமித்தமாக இன்றைக்கு நான் ஜெயித்தேன் என்று அவன் சொல்லியிருக்க வேண்டும். அந்த வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லியிருக்க வேண்டும். Get back to the place where you received the counsel. எங்கே உனக்கு ஆலோசனை வந்ததோ, எந்த ஆலோசனையினாலே நீ இன்றைக்கு பிழைத்தாயோ, எந்த ஆலோசனையினாலே உன்றைக்கு இன்னைக்கு ஜெயம் வந்திருக்கிறதோ, எந்த ஆலோசனையினாலே நீ தப்பித்து கொண்டாயோ, எந்த ஆலோசனையினாலே நஷ்டத்துக்கும் பலவீனத்துக்கு நீ தப்புனியோ, அந்த இடத்துக்கு திரும்பி இருப்பான் என்று சொன்னால் அவன் விழுந்திருக்க மாட்டான். Get the point? Get the point? புரியுதா? எங்கே வேண்டுமானாலும் போவதல்ல சத்தியம். எந்த இடத்துல அவனுக்கு ஆலோசனை வந்தது, அவனுக்கு வந்த இடம் எங்கே, அவன் போன இடம் எங்கே. மற்ற காரியங்களை பார்க்கும்போது he got carried away. அதை பார்த்த பொழுது ஆலோசனை வந்த இடத்தை மறந்து போனான். நன்றி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நன்றி செலுத்தாமல் போய்விட்டான். எங்கே வந்திருக்க வேண்டும்? எங்கே வந்திருக்கணும் அவன்? ஐயோ சொல்லுங்க, எங்கே வந்திருக்கணும்? Where he should have returned back. தேவனுடைய ஆலோசனை வந்தது எங்கே வந்தது? அவன் இருக்கிற இடத்துல அவனுக்கு ஆலோசனை வந்தது.
அவன் எங்கே இருந்தானோ அங்கே ஆலோசனை கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவன் போன இடத்துல தங்கி விட்டான், போன இடத்துல மயங்கி விட்டான். இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்றார், உன் ஆலோசனைக்கு மறுபடியும் நீ திரும்பு. ஆண்டவரே, என் ஆலோசனைக்கு நான் மறுபடியும் திரும்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த இடத்துல இருந்து எனக்கு ஆலோசனை வருகிறது என்பதை, அந்த சோர்ஸை, அதை நான் பிடித்துக்கொள்ள ஆண்டவரே எனக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுங்க. ஆண்டவரே, ஐ வாண்ட் டு டர்ன் பேக் டு த பிளேஸ். ஓ, இது மாத்திரம் அவன் செய்திருப்பான் என்று சொன்னால், இது மாத்திரம் செய்திருப்பான் என்று சொன்னால் அவன் விழ வாய்ப்பே இல்லை. ஆண்டுடைய கோபத்துக்கு அவன் ஆளாக வேண்டியதே இல்லை. அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாக போய்விட்டது. நாம் பிழுகு படுத்து கற்றுக்கொள்ளலாம். வை? ஏன் சில நேரங்களில் கோணல் வந்து விடுகிறது நம்ம வாழ்க்கையில? ஏன் கோணல் வருகிறது தெரியுமா? சில நேரங்களில் நல்ல ஆலோசனை தேவன் கொடுத்த இடத்துக்கு திரும்ப நமக்கு மனதில்லாமல் போகும் பொழுது, நான் சொல்றேன், நீ மாத்திரம் திரும்பினா, இவன் மாத்திரம் திரும்பி இருந்தால் அவன் என்றென்றைக்கும் ராஜாவா இருக்கும்படி கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஆலோசனை இருக்கிறதுல நீ இருந்துட்டா போதும் மகளே, மறுபடியும் திரும்பி வந்துட்டா போதும். மறுபடியும் ஆண்டவரே சொல்லுங்க. சில பிள்ளைங்கள்லாம் பாருங்க, என்னதான் ஆனாலும் மறுபடியும் அப்பாவுடைய காலை பிடித்து கொண்டு, அப்பா நீங்க சொல்லுங்க நான் கேட்கறேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்டவங்க விழுந்து போக மாட்டாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நான் விழுந்து போக மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? நான் அழிந்து போக மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் பார்க்குற விஷயத்துக்கு விழுகிறவன் அல்ல, கேட்கிற என்னுடைய சத்தத்துக்கு நான் விழுகிறவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல விழுந்தாலும் பரவாயில்ல, எழுந்திருக்க முடியும். ஆனால் அங்கே விழுந்து விட்டால் மறுபடியும் எழுந்திருக்க முடியாது. அதுதான் வித்தியாசம். அந்த தற்காலிகமாக இட் வாஸ் நைஸ், டெம்பரவரி. டெம்பரவரி யாருக்கோ நான் சொல்றேன், டெம்பரவரி. அவனுக்கு அது என்ன டெம்பரவரி? he forgot. எங்க இருந்தவனுக்கு டோன்ட் கிவ் அப். சொல்லுங்க, எனக்கு பக்கத்தில் பார்த்து, டோன்ட் கிவ் அப் யுவர் சோர்ஸ் ஆஃப் பவர். உனக்கு இருக்கிற அந்த பவரை, அந்த சோர்ஸை என்ன பண்ணாத? விட்டு விடாத, விட்டு விடாத, விட்டு விடாத, விட்டு விடாத, இயேசுவின் நாமத்தினால. ஏனென்றால் நமக்கு வேறு இடத்துலேருந்து வர முடியாது. சகாயம் வேறு இடத்துலேருந்து வந்தாலும் அது சகாயமாக இருக்காது, நிரந்தரமாக இருக்காது. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க, எனக்கு வருகிற கர்ப்பத்தின் பிள்ளையாக இருக்கட்டும், கர்த்தாவே நான் காத்திருந்து முடித்திருந்து பெற்றுக்கொள்வேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் காத்திருந்து முடித்திருந்து பெற்றுக்கொள்வேன். என் திருமணமாக இருந்தாலும் நான் காத்திருந்து முடித்திருந்து பெற்றுக்கொள்வேன். ஆண்டவரே, அப்பா காத்திருந்து முடித்திருந்து பெற்றுக்கொள்வேன். பிகாஸ் காட் லீவ்ஸ் இன் ஹிஸ் டைம். he is beyond time. ஆண்டவருக்கு என்ன இல்லை? ஆல்ரெடி இஸ் லிவிங் இன் யுவர் டுமாரோ. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் பற்றி ஒன்று சொல்கிறேன். ஆல்ரெடி அவர் 25ல் 26ல் 27ல் ஆல்ரெடி இஸ் தேர். எப்படி சொல்கிறது நான்? he was already there. he is already in our futureல ஆண்டவர் இருக்கிறாருங்க. because there is past, future, present எல்லாமே அவருக்கு என்னவா இருக்குது? he is beyond that. நம்ம 25ல் நம்ம போனாதான் 25. அவருக்கு ஆல்ரெடி he is in 25. ஆல்ரெடி he is in your 25. ஆல்ரெடி he is in your tomorrow. ஆல்ரெடி, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆல்ரெடி God is in my tomorrow. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? God is, because he is behind time. You understand? அவருக்கு டைம் இல்லைங்க, he is already there. ஆமென். ஆண்டவர் சொன்னார்ல, நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் வருவேன்னு சொன்னா, ஆல்ரெடி அவர் டைம்ல என்ன ஆயிடுச்சு? ஆல்ரெடி he is in those times. அதனால தான் இன்றைக்கும் ஆண்டோடைய வல்லமையை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம்? நமக்கு தான் டைம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அவருக்கு டைம் ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை. அதனால தான் நான் தைரியமாக சொல்லுவேன், ஆண்டவரே ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. அழகாக பாட்னர் ஒருத்தர், ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ பிகாஸ் he lives. Because he lives in my tomorrow. என்னுடைய நாளையில என் தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, மை டுமாரோ மை காட் இஸ் தேர். என்னுடைய நாளைக்கு, என் பிள்ளையுடைய ஃபியூச்சருக்கு, என் பிள்ளை இப்போதான் 2 வருஷம், ஆனா உன் பிள்ளைக்கு 40 வருஷத்துக்கு அவர் இருப்பார். நீ இருக்க மாட்ட ஒருவேளை, ஆனா அவர் இருப்பார். ஹல்லேலூயா. அதனால தாங்க நமக்கு நம்பிக்கை அதிகம். அதனால தாங்க நம்ம ஜெயித்து பேசுகிறோம். ஆமென். ஏனென்றால் நீயும் நானும் வணங்குகிறவர், டைமுக்கு அப்பாற்பட்டவருங்க. அதனால் இதை ஒன்று எனக்கு வந்த பொழுது நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் எதுக்கு ஆண்டவரே கவலைப்படணும்? யூ லீவ் இன், யூ நோ மை டுமாரோ, யூ ஆர் ஆல்ரெடி தேர் இன் மை டுமாரோ. எத்தனை பேருக்கு இது தைரியத்தை கொடுக்குது? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னுடைய நாளை, அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, டோன்ட் வரி அபவுட் யுவர் டுமாரோ. நாளை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஏன் சொன்ன தெரியுமா? ஏன் தேவ பிள்ளைகளை பார்த்து சொன்னாரு, சில பேரை பார்த்து சொன்னாரு. இன்னைக்கு சில பேரை பார்த்து மறுபடியும் சொல்றாரு, டோன்ட் வரி அபவுட் யுவர் டுமாரோ. நாளை குறித்து நீ கவலைப்படாத, ஏன்னா நாளைக்கும் நான் தான் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 20, 29, 90, 99 எந்த 9 இருந்தாலும் நான் தான் தேவன்.
நான் அதிலும் நான் தான் இருக்கிறேன். பின்னாடி திரும்பி பார்த்தாலும் நான் தான் இருந்தேன், இப்பொழுது முன்னாடியும் நான் தான் இருக்கிறேன். எனக்கு தெரியாது நீங்க எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்னைக்கு ஒன்று சொல்லிடுங்க, ஆண்டவரே அதை தான் பிடிச்சுக்க சொல்றாரு. அதுக்கு தான் அதை தான் பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, யூ ஆர் இன் மை டுமாரோஸ், யூ ஆர் இன் மை டுமாரோஸ், யூ ஆர் இன் மை லார்ட், யூ ஆர் இன் மை ஃபியூச்சர் லார்ட். ஆண்டவர், நீங்கள் ஃபியூச்சரில் ஆல்ரெடி கால் எடுத்து வச்சுட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம அப்படி பார்க்கணும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கண்கள் வேணும். என் பிள்ளை ஆல்ரெடி நல்லா ஆயிட்டான் என்று சொல்லுங்க. ஏன்னா அந்த டுமாரோக்குள்ள தேவன் இருக்கிறார். அந்த டுமாரோக்குள்ள உன்னை கொண்டு போய் you are yet to see but he has already seen. எத்தனை பேருக்கு தெரியும்? you are yet to see. நம்ம இன்னும் பார்க்க போகிறோம், ஆனால் அவர் ஏற்கனவே பார்த்து முடித்தார். ஹல்லேலூயா. ஏற்கனவே அவருக்கு தெரியும் என்று. அதனால பிசாசுக்கு தெரியாது. சில பேர் ஏன் தெரியுமா? they forget, they give up. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, பிசாசுக்கு தெரியாதுங்க. நாளை குறித்து பிசாசுக்கு தெரியாது. he works one day at a time. இன்னைக்கு தான் அவன் என்ன பண்ணுவான்? இன்னைக்கு உன்னை எப்படியானா விழத்தள்ளணும். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இந்த பிள்ளையோட டுமாரோவில் தேவன் இருக்கிறார் என்று. அவனுக்கு நல்லா தெரியும். பிசாசுக்கு தெரியும் இன்னைக்கு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இனி இந்த டுமாரோ. அதனால தான் இன்னைக்கே நம்மளை என்ன பண்ணிடுறான்? இந்த அமித்ஷாவை இன்னைக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே, அவன் இடத்துக்கு போன உடனே, அவன் பலவீனமாக இருந்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? விழ தள்ளிட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் பிசாசுக்கு டுமாரோஸ்ல தேவன் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியாததா? அவர் என்ன அவர் அனந்தமானவராயிற்றே. நாளைகளுக்குள்ளே அவன் தேவன். சொல்லுங்க, he is the God of my tomorrows. சொல்லுங்க இன்னைக்கு, he is the God of my tomorrow. He is the God of my tomorrow. I am going to see tomorrow, only tomorrow. Every day is tomorrow. Every day for me another tomorrow is there. நான் உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு இன்னொரு டுமாரோ இருக்குது. அதே போல் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இன்னொரு டுமாரோவில் என் தேவன் இருக்கிறார். என் தேவன் இருக்கிறார். சொல்லுங்கள், என் நாளைக்கு என் ஃபியூச்சருக்கு தேவன் ஆல்ரெடி கடந்து போனார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் என்ன பண்ணுறேன்? மலைகளையும் குன்றுகளையும் சமமாக்குகிறேன் என்று சொல்கிறார். ஏன் சொல்ல முடிகிறது என்றால், முன்பாகவே அவர் டைம் லைனே வேறங்க. சூப்பர் ஸ்பெஷலுங்க அவருடைய டைம் லைன். எனக்கு சொல்லுங்கள், என் கணவரை அந்த டைம் லைனில் வச்சிடுங்கப்பா. சொல்லுங்கள், என் பிள்ளைகளை அந்த டைம் லைனில் வச்சிடுங்கப்பா. என் சபையை, இந்த ஊழியத்தை உம்முடைய டைம் லைனில் வைங்க ஆண்டவரே. அது ஃபியூச்சருக்கும் உரிய டைம் லைன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்தினால டைம் லைன்ஸ் பிலாங்ஸ் டு ஹிம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எவ்ரி டைம் லைன். அதுக்கு தான் தாவீது அழகா சொல்றான், என் காலங்களை உம்முடைய கரத்தில், மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ் சொல்றான். மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் hands. சொல்லுங்க, as for me my times are in your hands. எத்தனை பேர் நீங்க சொல்லுங்க, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது ஆண்டவரே. என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் என் காலங்களுக்குள்ளே நான் போவதற்கு முன்பாக நீர் ஆல்ரெடி போய் இருக்கிறதுனால என் காலங்களுக்குள்ளே நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. என் காலங்களுக்குள்ளே என் தேவன் இருக்கிறார். Sometimes we do not understand the power that has been given to us to understand the revelation. Amen. Hallelujah. அப்போ இவர்கள் இங்கே சாதாரணமான காரியமாக உங்களுக்கு தோன்றலாம். they would have lost their power, they would have lost their time. அந்த லாஸ் வருவதற்கு முன்பாக ஞானத்தோடு செயல்பட்ட இந்த அப்போஸ்தலர்கள், ஆகையினால தான் 12 பேர் தான், just 12 people இன்றைக்கு வரைக்கும் அவர்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய காலங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். அவங்க இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கார்களா இல்லையா? நம்ம வசனம் வாசிக்கும் போதெல்லாம் பேதுரு செய்ததை பேசிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் செய்ததை பேசிக்கொண்டே இருக்கிறோமா இல்லையா? எத்தனையோ ஊழியர்கள் மரித்து போனார்கள், அவங்களுடைய ஊழியங்களை குறித்து இன்னும் பேசப்பட்டு கொண்டே. ஏன் தெரியுமா? their tomorrows was in the hands of the Lord. Hallelujah. இந்த ஊழியம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நாளைக்கும் நாளானைக்கும் ஆண்டவருடைய வருகை மட்டும் அவருடைய கரத்தில் இருக்குது. அவருடைய கரத்தில் இருக்குது தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒன்று கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, ஒன்று செய்கிறேன் ஆண்டவரே. I surrender my tomorrows into your hands. என்னுடைய நாளைகளை நான் உம்முடைய கரத்தில் வைத்து விடுகிறேன். ஐ சரண்டர் பண்ணி பாருங்க. அவர்களும் தூரமாக இருக்கிறவர்களும் அவர்களையும் இந்த டைம் லைனுக்குள்ள கர்த்தர் கொண்டு வர அவருக்கு நேரம் பிடிக்காது. இந்த டைம் லைனுக்குள்ள யார் வரணும்ன்றதை ஆண்டவர் தீர்மானித்து கொண்டு வரதான் செய்கிறாருங்க. ஆல்ரெடி கொண்டு வரப்பட்டவர்கள் டைம் லைனுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார்களா? அது அவருடைய பார்வைக்கு தப்பாது. நீ ஆண்டோடைய டைம் லைன்ல இருந்தீனா அவர்களும் இந்த டைம் லைன்ல வர அது லகுவா இருக்கும். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். எத்தனை பேருக்கு இது சத்தியம் புரியுது? May it be our business, anything, எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம்.
ஆனால் இந்த டைம் லைனுக்குள்ளே கொண்டு வர தேவனால் முடியும். ஏனென்றால் he already lives in those times. he already lives in my God. அதனால தான் he's ancient of days. அந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். he's a ancient of days. அப்படி என்றால் அவருக்கு நாட்கள் கணக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லை. you and me cannot understand. அதுக்கு தான் நிறைய நேரங்களில் ஒரு சபைக்கு போய் கடந்த வாரம் ப்ரீச் பண்ணும்போது சில காரியங்களை ஆண்டவர் வித்தியாசமாக அங்கே பேசும்படி கர்த்தர் கிருபை தந்தார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த வார்த்தைகள் எனக்கும் சேர்ந்ததாக இருந்தது. சில நேரங்களில் யூ ஷுட் கோ பியாண்ட் லாஜிக்கு எல்லா நேரங்களும் லாஜிக் உதவாது. எல்லா நேரங்களும் என்ன உதவாது அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் அ காட்ஸ் சைல்டு, ஆண்டவரே இனிமே லாஜிக்கை தாண்டி நான் உண்மை விசுவாசிப்பேன். ஆண்டவரே லாஜிக்கை தாண்டி பாருங்க, பேதுருக்கு ஆண்டவர் சொன்னாரு தண்ணியில் என்ன ஆண்டவர் நடக்கிறது பார்த்து அவன் சொன்னான், நானும் வரட்டுமா ஆண்டவரே, அந்த புயல் அப்போ நானும் வரட்டுமா ஆண்டவர் சொன்னார், கமான் வான்னாரு. ஒரு படி வச்சான், 2 படி வச்சான், 3வது படி என்ன ஆயிட்டான், ஐயோ நான் மூழ்கி போகிறேன் என்று he shouted because அவனுக்கு லாஜிக் என்ன ஆயிடுச்சு. லாஜிக்காக பார்த்தா நான் என்ன பண்ணக்கூடாது, தண்ணி மேலே நடக்கக்கூடாது. வாட் இஸ் யுவர் பிளாக்? இஃப் இட் இஸ் லாஜிக், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் சொல்கிறாரு, மூட்டை தூக்கி எடுத்து குப்பையில் போட்டுடு. ஏன்னா ஆண்டவர்கிட்ட லாஜிக்கெல்லாம் அவர் பியாண்ட் லாஜிக்காய் ஒர்க் பண்ணிக்கிறவர். ஏனென்றால் அவர் சூப்பர் நேச்சுரல் காட். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம ஹியூமன் லாஜிக்கெல்லாம் உதவாதுங்க. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹியூமன் லாஜிக்கை மீறி செய்கிறவர். சூப்பர் நேச்சுரல் காடை ஆராதிக்கிற நீ நானும் சூப்பர் நேச்சுரல் பீப்புள். ஐயோ, சூப்பர் நேச்சுரல் பீப்புள் அப்படித்தானே? அதனால தான் லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் we lose many things. Today the Holy Spirit God is asking, இவங்க ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ இங்கே வந்தவங்களெல்லாம் நாம் பார்க்கலன்னா யார் பார்ப்பா, நாம் பேசலைன்னா யார். நீ கவலைப்படாத, பேசுறதுக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தரை வைத்திருப்பார். உன்னுடைய முதல்ல நீ பலப்படு, பிறகு இன்னொருத்தரை பலப்படுத்தலாம். முதல்ல நீ பலப்படு, பிறகு இன்னொருத்தரை. அதுதான் இவர்கள் செய்தார்கள். இவர்களுக்கு இப்போ தேவை உபசரிப்பு இல்லை. உபசரிப்பு யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு என்ன தேவை, எங்களுடைய சோர்ஸ் என்ன, நான் தேவனோடு கனெக்டா இருப்பது தான் இப்பொழுது நான் இந்த டைம்ல செய்ய வேண்டியது. ஹல்லேலூயா. those days it was important. yes, அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டது. பேதுரு, பவுல் எல்லாரும் போய் என்ன பண்ணணும், 12 பேரும் செய்வது அப்போ அது it was required. அப்போ அது தேவைப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது என்ன இல்லை, இப்போ இல்லை, மாறிடுச்சு. நீ மாற்றிக்கொள்ளணும். சொல்லுங்க, மாறிடுச்சு. இப்போ மாற்றிக்கொள்ளணும். இப்போ மாறிடுச்சுப்பா. அதே நீ செய்ததே செய்து கொண்டிருக்காத, நடந்ததே நினச்சிக்கிட்டு இருக்காத, போனதே நீ நினச்சி கொண்டிருக்காத. இப்போ செய்ய வேண்டியது வேற, இப்போ நினைக்க வேண்டிய நினைவுகள் வேற. யாருக்கோ பிடிச்சுக்கோங்க, செய்ய வேண்டியதே செய்து கொண்டிருக்கல்ல, அது வேற, இது வேற, அது வேற. சில பேர் பாருங்களேன், நிறைய ஏன் தெரியுமா, அதையே போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதையே நினச்சி என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ செய்தேன் அப்படி ஆயிடுச்சு அதனால இப்போவும் செய்ய மாட்டேன், அப்போ செய்தேன் அதனால அப்படி ஆயிடுச்சு, அப்படி பேசிட்டாங்க அதனால இப்போவும் நான் செய்ய மாட்டேன், அது செய்தேன் அதனால லாஸ் ஆயிடுச்சு, அப்படி மறுபடியும் செய்ய மாட்டேன். இன்னைக்கு யாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, அது வேற, இது வேற. சொல்லுங்களேன், அது வேற. எனக்கு தெரியாதுங்க, யாருக்கு வருதோ நீங்கள் பிடிச்சிக்கோங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு தெரியும், ஒரு வார்த்தை கூட இங்கே சுயத்தில் நான் பேசலைன்றது மாத்திரம் எனக்கு தெரியும். ஆகையினால தான் இந்த பிரசங்கத்தை நானே மறுபடியும் போய் கேட்டு அதிலேருந்து ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு எத்தனையோ முறை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆகையினால என்னது, அப்போ செய்தேன் அது சரி வரல, அப்போ செய்தேன். they will say once bitten twice shy. உங்களுக்கு தெரியுமா, once bitten twice shy? என்ன இது ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வாட்டி எதனா நடந்துட்டா 2வது முறை செய்கிறதுக்கு பயம் வரும், அச்சம் வருமா இல்லையா? ஒரு வாட்டி நீங்கள் ஏதோ ஒன்று செய்தீங்க, அது சரி வரலன்னா நெக்ஸ்ட் சடன்லி வாட் யூ ஃபீல் ஸ்கேர்ட், யூ ஃபீல் இன்செக்யூர் இல்லையா? ஏன்னா ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, அதை என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, அந்த பயம் வந்துடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு மறுபடியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அது வேற, இது வேற, அது வேற. ஓ இன் ஜீசஸ் நேம், அது வேற, இது வேற. தேவப்பிள்ளையே, உனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அது வேற, இது வேற. ஹல்லேலூயா. அந்த பயத்தை இங்க கொண்டு வந்து சேர்க்காத, அந்த தோல்வியை இங்க வந்து சேர்க்காத. டோன்ட் கனெக்ட் தட்
that pain into this. Don't connect that unsuccessfulness to this. Don't connect that failure to this, because this is different and that is different. This is different and that is different. You are in a season. அதுதான் இவங்க பிடித்து கொண்டாங்க. இன்னைக்கு பிடித்து கொள்ளலாம் இயேசுவின் நாமத்தினால. லெட்ஸ் ஆல் ரைஸ் டு அவர் ஃபீட். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, அது வேற இது வேற என்று தீர்மானிக்க அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தாங்கப்பா. enable me not to be tied up to the things that happened and that became a failure and think that this is also going to be similar. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. லார்ட் காட், எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் எழுந்து நில்லுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஐ நோ யுவர் ஃபியூச்சர், ஐ லீவ் இன் யுவர் ஃபியூச்சர், ஐ ஹவ் கான் பிஃபோர் யூ இன் யுவர் ஃபியூச்சர், ஐ சீ யுவர் ஃபியூச்சர். ஆமென். லார்ட் யூ நோ மை ஃபியூச்சர். சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே தகப்பனே, எல்லாம் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. பாருங்க, அந்த டைம் லைனுக்குள்ள அவர் இருக்கிற, அவர் டைம் லைனுக்கு மிஞ்சினவர். ஆகையினால இன்றைக்கு அவர் இடத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க குறித்த டைம் லைன்ல ஆண்டவரே யாரை வைத்திருக்கிறீர்களோ, எதை ஆண்டவரே நான் செய்யணுமோ அதை செய்து முடிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதை செய்து முடிக்க, அதை லாஸ் பண்ணாதபடிக்கு, வேற ஏதோ ஒரு காரியத்துல நான் பிஸியா இருந்து, வேற ஏதோ ஒரு காரியத்துல நான் அதிக நேரங்களை விட்டு இந்த காரியத்தை நான் இழந்து போகாதபடிக்கு, so that I may not lose what you have for me, so that I may let 2 minutes எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம். just 2 seconds we are going to wind up. 2 secondsல சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே 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 பார்த்து சொல்லுங்க வந்து விட்டோம். we have come here, we have come to his presence. don't waste this time. ஆண்டவரே நன்றி சுவாமி, ஆண்டவரே தகப்பனே அது வேற இது வேற என்று புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. give me the knowledge and wisdom to understand that is not what it is now. Lord Father God, thank you Holy Spirit. your people இங்கே ஏறெடுக்கிற ஜெபத்தை, முதல்ல பாஸ்டர் சொன்ன வார்த்தை, இங்கே ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு அவர் செவிகள் திறந்தவைகளாயிருக்கிறதா. ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை திறந்த காதுகளோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே யூ லீவ் இன் மை ஃபியூச்சர். ஆண்டவரே ஆண்டவரே ஃபியூச்சர்ல நீங்க இருங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, ஆனா நீங்க you walk through my future. ஆமென். you walk through my future. நீங்க ஃபியூச்சர்க்குள்ள ஆல்ரெடி கடந்து போயிட்டீங்க. Already you have walked. Thank you Lord.